சரிம்மா நேத்து நம்ம 320 நிறுத்தினோம். இப்ப 321. What will be the output if the JavaScript code is executed? கோவப்படுது. இங்க பாருங்க, இதுல ஒரு JavaScript program சின்னதா கொடுத்திருக்காங்க. where x equals 1324 1324 ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. where y equals, இப்ப நம்ம பிராக்டிகல்ல பண்றமே நம்பர் n கேபிட்டல் போட்டு அதே 1324 அது உள்ள போடுறாங்க. இங்க பாருங்க, x ல கொடுத்துட்டு 1324 டபுள் கோட்ஸ்ல கொடுக்காதனால அது வந்து நம்பர் 1324. இங்க y குள்ளால போறதும் நம்பர்னு மாத்தி 1324 தான் போகுது. அப்ப ரெண்டுமே நம்பர் தான், x y ரெண்டுமே நம்பர் தான். if x ட்ரிபிள் ஈக்குவல்ஸ், அங்க பாருங்க ஒரு ஈக்குவல், ரெண்டு ஈக்குவல், மூணு ஈக்குவல் போட்டிருக்காங்க. ட்ரிபிள் ஈக்குவல் போட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? ரெண்டும் சமமானு பாரு, ரெண்டும் ஒரே டேட்டா டைப்பானு பாரு. ரெண்டும் சமமா இருந்தா மட்டும் பத்தாது, சமமாவும் இருக்கணும், டேட்டா டைப் ஒன்னாவும் இருக்கணும். அப்பனா ட்ரூ. இதுல 1324 சமம், ரெண்டுமே நம்பர் டைப் தான், சேம் டேட்டா டைப். சரியா? அதனால அலர்ட் எஸ். ஓகேப்பா? எல்ஸ் அலர்ட் நோ. அப்படி இல்லைன்னா நோன்னு சொல்றாங்க. இதுல என்ன ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுமே நம்பர், ரெண்டுமே ஒரே வேல்யூ. அப்ப என்ன வரணும்? எஸ் தான் வரும். கரெக்ட். லாஜிக் எஸ் தான் வரும். இன்ஃபினிட்டி கிடையாது, எரர் கிடையாது, நோ கிடையாது. அப்போ டி எஸ் தான் கரெக்ட் ஆன்சர் வரும். எஸ் எஸ் தான் சரியான. ரேகா ஒரே ஒரு இதெல்லாம் பிரிண்ட் இருக்குதுல்ல உங்ககிட்ட, இருக்குது இல்லையா? சரி, அப்புறம் நேத்து நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த क्वेश्चंस எல்லாம் எம்சிக்யூல நீங்க எங்கேயோ இருக்கிறதா நினைச்சு குழம்பிட்டீங்க. அதுவும் நம்மளோட ஜிபிடி சாஃப்ட்வேரோடது தான். சரியா? நிமியோட क्वेश्चन பேங்க் ஜிபிடி சாஃப்ட்வேர்ல போட்டு வச்சிருக்கிறதுல இருந்தா நீங்க நேத்து டெஸ்ட் எழுதுனீங்க. அது நான் உங்களுக்கு எங்க இருக்குதுன்னு சொல்றேன், அப்புறமா வேணும்னா நீங்க அது உள்ள போயிட்டு எழுது. எஸ் சார், எஸ். இப்போ 322 what will be the output of the following JavaScript code? கவனிப்பீங்களா? ரெண்டு வேரியபிள் இருக்குது பாருங்க. where x equals iti iti கொடுத்திருக்காங்க, முன்னால ஒரு ஸ்பேஸ் பின்னால ஒரு ஸ்பேஸ் டபுள் கோட். கவுனி கம்பெனி. அப்புறமா where y equals government, அதுலயும் பாத்தீங்கன்னா govt ல முன்ன ஒரு ஸ்பேஸ் பின்ன ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. where o equals y dot concat x, அப்படின்னா y கூட x கன்காட் பண்ணி, yன்றது கவர்மெண்ட், எக்ஸ்ன்றது ஐடிஐ, இது ரெண்டையும் கன்காட் பண்ணினா என்னது? உங்க அம்மா ரெண்டு பூ வாங்கி வராங்க, ரெண்டு கட்டின பூ வாங்கி வராங்க தனித்தனியா. ஆனா ஒன்னா சேர்த்து வச்சுக்கணும்னா எப்படி வைப்பாங்க? எனக்கே தெரியுது, ஏன்னு சொல்லணும்ல. 10:30 மணி ஆகுது. போகமா வாழறீங்கப்பா. எத்தனை மணிக்கு கேட்டு இருக்கிறோமோ அத்தனை மணிக்கு வரலாம். ரைட். இப்ப இது என்ன வரும்னா கவர்மெண்ட் ஐடிஐன்னு வரும், சிஓபிடி ஐடிஐ அப்படின்னு வரும். ஐடிஐ கவர்மெண்ட் கிடையாது, ஐடிஐ கவர்மெண்ட் ஸ்பேஸ் இல்லாம கிடையாது, ஜிஓபிடி ஸ்பேஸ் ஐடிஐன்னு வருது பாரு, அதுதான் கரெக்ட். ஜிஓபிடி ஸ்பேஸ் ஐடிஐ கவர்மெண்ட் ஐடிஐன்னு வரும், ஜிஓபிடி ஸ்பேஸ் ஐடிஐன்னு வரும். ரைட்டா? ஏன்னா y கூட x சேரு, y ல வந்து ஜிஓபிடி இருக்குது, இங்க வந்து ஐடி இருக்குது, எல்லாத்துக்கும் முன்ன பின்ன ஸ்பேஸ் இருக்குது. அதனால ஸ்பேஸ் இல்லாம வந்து நம்ம ஒத்துக்க கூடாது. ஸ்பேஸோட வரும்போது ஜிஓபிடி ஐடிஐன்றது கரெக்ட். நகர்த்தலாமா? என்ன கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்க? கவர்மெண்ட் ஐடிஐ. நேரவுக்கர் கவர்மெண்ட் ஐடிஐ. அடுத்தது what is the output of the following script? இதுல JavaScript code. கன்னியாகுமரி. கவனிங்க, where name equals கன்னியாகுமரின்னு சொல்றாங்க, முன்னால ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இங்க கவனிங்க, டபுள் கோட்ஸ்க்கு பக்கத்துல ஒரு சாதா ஸ்பேஸ் ஒன்று இருக்குது இந்த இடத்துல, தெரியுதா? அதுக்கப்புறம் தான் கே ஆரம்பிக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ரைட்டா? இப்ப where x equals str dot sub str,
இவங்க ஆக்சுவலா நேம்னு சொல்லியிருக்காங்க, கீழே எஸ்டிஆர்னு சொன்னாங்க, மேலே எஸ்டிஆர் தான் கொடுத்துருக்கணும் சரியா. ஆனா நம்ம அதை பெருசா எடுத்துக்க தேவையில்லை. 8,2 சொல்றாங்க. இதனோட அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா 8வது எழுத்துக்கு போ 2 எழுத்து கட் பண்ணி எடு அப்படின்னு அர்த்தம். இதுல 8வது எழுத்து எது கேட்டீங்கன்னா இது 0ல இருந்து கவுண்ட் பண்ணும். 0ல கவுண்ட் பண்ணா 0 blank space K A N இரு 0 blank space 1K 2A 3N 4Y 5A அப்புறம் 6 வந்து ஸ்பேஸ் 6 வந்து ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணும். இங்க ஒரு ஸ்பேஸ் YAக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இருக்கு குமாரிக்கு முன்னால, அது ஒண்ணு 6. அதுக்கப்புறமா 7 வந்து K 8வது எழுத்து U சரியா. 2 எழுத்து வேணும் நாங்க. இப்ப நம்ம யூக்கு வந்துட்டோம், இதுதான் நமக்கு தேவையான எழுத்து. இதுல இருந்து எத்தனை எழுத்து எடுத்துக்கணும் 2 அப்படின்னா யூவும் அது பக்கத்து எழுத்து M 2 எழுத்து UM அப்படின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர் வரணும். டாக்குமெண்ட் அட் ரைட் எக்ஸ் கொடுத்தோம்னா UM தான் கரெக்ட் வரும். UM ஏன் UM வருதுன்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க நல்லா சரியா. கன்னியாகுமரி இதுல 8,2ன்னு நம்ம சொல்லும் போது UM இது ரெண்டும் வருது. காரணம் ஸ்பேஸ் வேற முன்னால விட்டுருக்கிறதுனால. ஓகேவா, ஸ்பேஸ் முன்னால விட்டுருக்கிறதுனால UM வருது. நகர்த்தலாமா? எஸ். இப்போ அநேகமா நாம பிபிஏக்கு வந்துட்டோமா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்து. பிபிஏ வந்து இன்னும் நாம அதை பத்தி எதுவும் சொல்லல. சரி, நாம இது நாளைக்கு நிறுத்திக்கலாம். இப்ப நம்ம 3, 2, 3 அதோட நிறுத்திடும் ரைட்டா. போட்டு மூளையை ரொம்ப குழப்ப வேணாம். எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனா எல்லாம் மூளைக்குள்ள போய் நிக்குமான்றதுதான் முக்கியம். நாம இன்னைக்கு 3 கேள்வியோட நிறுத்திட்டோம்.